நேற்று என்னுடைய நெடுநாளைய கஸ்டமர் ஒரு கேள்வி இருந்தார். வெளிநாட்டில் வேலை செய்கிற அமைப்பு யாருக்கெல்லாம் அமையும்? நல்ல கேள்விதான். வெளிநாட்டில் வேலை செய்கிற அமைப்பு பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதல்ல வேலை அமைப்பை பார்ப்போம். முதல்ல வேலையை பார்த்துட்டு அப்புறம் வெளிநாடுன்னு பார்ப்போம். யாருக்குமே லக்னம் வலுவாக இருக்கணும். அப்போத்தான் அவங்க நினச்சதை சாதிக்க முடியும். லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசிபதி வெளிச்சமாக இருக்கணும். வெளிச்சம்னா என்ன? குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கணும். லக்கணம் கெட்டு சனி செவ்வாயெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா, செவ்வாயை கூட சேர்த்துக்கலாம், சனி ராகுலாம் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா அவர் மனசோடு நினைப்பார், செயல்படுத்துறதுக்கு திறன் இருக்காது, வயசு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ வேலை அமைப்பு நல்லா இருக்கணும்னா லக்கணம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டேன். வேலை அமைப்புக்கு 6ஆம் இடமுங்க. 6 தான் வேலை அமைப்பை கொடுக்கக்கூடியது. சரி, ஒருத்தர் வேலை செய்வாரா தொழில் செய்வாரான்னு பார்த்தோம்னா 10ஆம் இடம் நல்லா இருந்து, சூரியனும் காரகன் தொழில்காரகன் நல்லா இருந்து, தசாபதி நல்லா இருந்து, நல்ல அமைப்பில் அந்த பருவத்தில் வந்துச்சுன்னா தொழில் செய்யலாம். 2, 11 நல்லா இருக்கணும். என்ன காரணம்? தொழில் ஸ்தானம் மட்டும் நல்லா இருந்த பிரயோஜனம் இல்லை. வருமானம் டிரான்சாக்ஷன் பண்ணுற 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். லாபம் கிடைக்கணும்ல தொழிலில். இப்போ 11, இப்போ 2ஆம் இடம் கெடாமல், 11ஆம் இடம் கெடாமல், 10ஆம் இடம் கெடாமல் இருந்தால் தான் தொழில் உருப்படியாக செய்வார். தசாபதி நல்லா இருக்கணும். எவ்வளவோ நுணுக்கமான ஜோதிடம். இப்போ 6ஆம் தொழில் செய்வாரா வேலை செய்வாரா அப்படின்னா ஜாதகருக்கு எதாவது விருப்பம் இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம். 6ஆம் இடம் வெளிச்சம் இருந்தால் எதுக்கு நம்ம முதல் போடணும்? அடுத்த ஆள்கிட்ட வேலை பார்த்து சம்பளத்தை வாங்கிட்டு போயிடலாம்னு நினச்சி அப்படி போயிட்டு இருப்பார். வேலைக்குமே 2, 11 பார்க்கணும். வேலைக்கு எதுக்கு சார் 2, 11? நிரந்தர வேலைன்னு எடுத்துக்கணும். அந்த டிரான்சாக்ஷன் நம்ம கை நீட்டி பணம் வாங்குறோம்ல, சம்பளம், அது நல்லா இருந்தால் தானே அந்த வேலை நல்லா இருக்கும்னு அர்த்தம். வேலையில் முன்னேற்றம்னு அர்த்தம். 2ஆம் இடம் கட்டானா வேலையை நின்று போகும்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்னுடைய ஒரு சிறிய கண்டுபிடிப்புகள் என்பதை நான் அதில் சொல்லிக்கிறேன். 11ஆம் இடம் இருந்தால் நல்ல வேலையில் இருப்பார். சரி, வேலை ஸ்தானம் நல்லா இருக்குது. வெளிநாட்டில் வேலை எப்படின்னு பார்க்குறதுனா 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் வெளிச்சமாக இருக்கணும். வெளிச்சம்னா என்ன? குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும். 8ஆம் இடம் வெளியில் செல்கிற அமைப்பு, வெளியில் பிழைக்கிற அமைப்பு. 12ஆம் இடம் வெளியில் போய் பிழைக்கிற அமைப்பு. இதுலேயும் அந்த பருவத்தில் அந்த தசாபுத்தி வரணும். 6ஆம் இடத்துல நல்ல தசாபுத்தி வந்து 8, 12ஓட கனெக்ட் ஆனால் கண்டிப்பாக வெளிநாட்டில் தான் வேலை செய்வார். வெளிநாட்டில் எப்படிப்பட்ட வேலைங்கிறது இன்னும் நுணுக்கமாக ஜாதகங்கள் நம்ம பார்க்கலாம். அப்போ 8ஆம் இடமும் வெளிச்சமாகணும், 8 கூடிய கிரகமும் வெளிச்சமாகணும். 12ஆம் இடமும் வெளிச்சமாகணும், 12 கூடிய கிரகமும் வெளிச்சமாகணும். ராகு கேதுகள் தசை நடக்கணும். சரராசிகள் அலைதல்னு அர்த்தம். சரராசிகளுடைய தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் தான் அவருக்கு வேலை. சரி, அதை மனைவியை அழைச்சிட்டு போவாரா அங்கே அப்படிங்கிறது அது வேற ஆராய்ச்சி. பிறந்த இடத்துல குடும்பம் இருக்குது, அவர் மட்டும் போயிட்டு வராரு அப்படின்னா 8ஆம் இடத்துல கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருந்து, அல்லது 12ஆம் இடம் வெளிச்சம் கம்மியாக இருந்து, அல்லது 12ஆம் அதிபதி அவர் கொஞ்சம் பாவர்கள் சேர்க்கப்பட்டு அவர் திரும்ப வருவார், திரும்ப போவார், திரும்ப வருவார், அப்படி அமைப்பு இருக்கும். தொடர்ச்சியாக மனைவி மக்களோட கடைசி வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற அமைப்புகளுக்கு 8ஆம் இடம் 12ஆம் இடம் நல்ல வெளிச்சமாக இருக்கணும். 8 கூடிய கிரகமும் 12 கூடிய கிரகமும் வெளிச்சமாக இருக்கணும். ராகு தசைகள் நடக்கலாம், சரராசி தசைகள் நடக்கலாம், லக்கணம் வலுவாக இருக்கணும், ஜாதகம் யோகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் கல்யாண பருவத்தில் நடந்து மனைவி மக்களோடு செட்டில் ஆகி வெளிநாட்டிலேயே வேலை பார்த்து அங்கேயே ரிட்டைர்மெண்ட் அடைஞ்சு சிறப்பாக வாழ்வார். ஆக வேலைங்கிறது 6ஆம் இடம். நல்ல நம்ம ஜாதகர் நல்லா வலுவாக இருக்கணும், தசாபுத்திகள் நல்லா வரணும். 10ஆம் இடத்தை காட்டிலும் 6ஆம் இடம் வலுப்பெறணும். வேலை தான் பார்ப்பார், தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ வெளிநாட்டில் வேலைன்னா 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் கனெக்ட் ஆகணும். வெளியில் தான் பிழைக்கணும், வெளியில் பிழைப்பவர்ங்கிறது வரும். அது அதிர்ஷ்டத்தோடு இருக்குதும். எவ்வளோ சம்பாதிப்பாருங்கிறது 2, 9, 11 கோடீஸ்வர யோகம் கனெக்ட் ஆகும். அப்போ ஜாதகத்தில் காம்பினேஷனாக எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தால் தெளிவாக பார்க்கலாம். சரி, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாருமே ஒரு வெளிநாட்டில் இருக்கிறீங்களா, வெளிநாட்டில் வேலை பார்க்குற எண்ணங்கள் வருமா அப்படிங்க பார்க்குறதுக்கு உங்கள் ஜாதகத்தை பிறந்த நேரம், தேதி, எங்கே பிறந்தீங்கிற விவரத்தை சொல்லிட்டேன்னா எளிய கட்டணத்தோடு என் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்ப தெளிவாக பலன்களை சொல்லலாம். நாளை வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.